ஒரு நார்மல் கிளாஸ் ரூம் இருக்கு. அங்க வந்து பாய்ஸ வந்து பெஞ்சஸ் எடுத்து வைக்க சொல்றாங்க. அண்ட் கேர்ள்ஸ வந்து தே ஆர் ஆஸ்க்ட் டூ கிளீன் த போர்ட். பாய்ஸ் வந்து ஆன்சர் பண்றது லவுடா இருக்கு. பட் கேர்ள்ஸ் வந்து சைலன்ட்டா தே ஜஸ்ட் சிட் இன் தட் கிளாஸ் ரூம். இத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? இது ஜென்ரலான ஒரு கிளாஸ் ரூம் ரொட்டீன் மாரி உங்களுக்கு தோணுதா? இல்ல அங்க ஏதோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ இந்த டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து செம் 4ல ஒரு கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட் ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டில. இதுல வந்து யூனிட் 2ல நம்ம வந்து மெயினான டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மெனி ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா த ஒர்க் இஸ் நாட் டிவைடட் பை எபிலிட்டி. அது வந்து ஜெண்டரை பொறுத்து தான் டிவைட் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து ஜெண்டர் ரோல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டில். ஜெண்டர் ரோலோட மீனிங் பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேஸ்ட் ஆன் ஜெண்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்து. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனே எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் மீட், அந்த மாதிரி பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, டேபிள்ஸை கேரி பண்ணிட்டு போவாங்க. பட் கேர்ள்ஸ் வந்து டெக்கரேஷன் ஒர்க்கு, கிளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க, வெல்கம் பண்ணுறது கெஸ்ட்டை. ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து அசைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜெண்டர் ரோல்ஸ் எப்படி கிளாஸ் ரூம்லேயும் ஸ்கூல்லையும் வந்து அசைன் பண்ணுறாங்க அப்படின்றது. Coming to gender discrimination in school setting. ஸோ இங்கே என்ன நடக்குது, எப்படி வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம், பாகுபாடு பார்க்குறாங்க இல்லையா, இது பாய் இது கேர்ள் அப்படின்னா அதை கிளாஸ் ரூம்லேயோ அல்லது ஸ்கூல்லையோ எப்படி பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து யூஸ்வலி கிவன் சாஃப்ட் அண்ட் கேர் ரிலேட்டட் ஒர்க், பாய்ஸ் ஆர் யூஸ்வலி கிவன் ஃபிசிக்கல் அண்ட் பவர் ரிலேட்டட் ஒர்க். டீச்சர் மே கிவ் மோர் அட்டென்ஷன் டு பாய்ஸ். இங்கே பாய்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் மே ஹெசிடேட் டு எக்ஸ்பிரஸ் தேர் வீக், ரொம்ப தயங்குவாங்க. இதுவும் ஒரு மாதிரியான ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான். மோஸ்ட்லி டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா கேர்ள்ஸ் கிளீன் த கிளாஸ் ரூம், அந்த வேலையை கேர்ள்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. பாய்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வெளில போய் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் மைண்டில் என்ன பதியும் அப்படின்னா கிளீனிங் வந்து கேர்ள்ஸோட ஒர்க்கு, ஃபிசிக்கல் ஒர்க்னா பாய்ஸுக்கு தருவாங்க அப்படின்றத ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக ஸ்கூல் செட்டிங்லேயே நம்ம வந்து கொண்டு வரோம். இதுதான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்கூல் செட்டிங். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஒர்க் யூஸ்வலி அசைன் டு கேர்ள்ஸ். ஸோ எந்த மாதிரியான ஒர்க்ஸ் அசைன் பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைனிங் த கார்டன், கீப்பிங் த கிளாஸ் ரூம் நீட் அண்ட் டைடி, புக் கீப்பிங், கேர் ரிலேட்டட் ஒர்க், இண்டோர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரிலாம். இப்போது ஒரு கேர்ளை வந்து தே மே பி ஆஸ்க் டு மெயின்டைன் த ரிஜிஸ்டர், அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நீட்டாக எழுதுவாங்க அண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அப்படின்னு. பட் ஷி மே நாட் பி அலவுட் டு லீட் த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஒர்க் மட்டும்தான் அசைன் பண்ணுவாங்க, வெளியில் எதுவும் ஒர்க் தர மாட்டாங்க. அண்ட் கம்மிங் டு த பாய்ஸ் ஒர்க் என்னென்ன அசைன் பண்ணுவாங்கன்னா ஷிஃப்டிங் த மெட்டீரியல்ஸ், லிஃப்டிங் த வெயிட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ஃபார்ம் ஒர்க், பெயிண்டிங், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிசிக்கல் லேபர், இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து தே மே ஃபிக்ஸ் த சார்ட்ஸ், மூவ் த மாடல்ஸ், பட் கேர்ள்ஸ் மே பி ஆஸ்க்ட் டு ரைட் லேபிள்ஸ் ஆர் அரேஞ்ச் த ஃப்ளார்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் ப்ராப்ளம். ஸோ அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா பாய்ஸ் ஸ்பீக் லவுட்லி அண்ட் கெட் நோட்டிஸ், பாய்ஸ் ரிசீவ் மோர் ஃபீட்பேக் அண்ட் அப்ரிஷியேஷன், கேர்ள்ஸ் ரிசீவ் லெஸ் கிளாஸ் ரூம் அட்டென்ஷன், கேர்ள்ஸ் பிகம் பாசிவ் அண்ட் லூஸ் தேர் கான்ஃபிடன்ஸ். இது வந்து இன்ட்ராக்ஷன் ப்ராப்ளம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது. ஸோ வென் அ பாய் ஷவுட்ஸ் த ஆன்சர், பாய் வந்து கத்தும்போது டீச்சர் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே ஒரு கேர்ள் வந்து வென் ஷி ரைசஸ் அ வாய்ஸ் ஆர் அவங்க ஹேண்டே ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நோட்டீஸ் பண்ணப்படுறதே இல்லை. வாட் ஆர் த ரெமெடிஸ்? இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டியூட்டிஸ் டு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுக்கணும். என்கரேஜ் கேர்ள்ஸ் டு ஸ்பீக் இன் கிளாஸ், கிவ் ஈக்குவல் லீடர்ஷிப் ரோல்ஸ், அவாய்ட் ஜெண்டர் பேஸ்ட் கிளாஸ் ரூம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ட்ரெயின் டீச்சர் இன் ஜெண்டர் சென்சிட்டிவ் கிளாஸ் ரூம் ப்ராக்டிசஸ். டீச்சருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ டீச்சர் கேன் சே இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ் வந்து ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்துக்குவாங்க, பாய்ஸ் வந்து டெக்கரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த ரோல்ஸை மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா போத் குரூப்ஸ் வந்து ஈக்குவலாக அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த டிசிப்ளின் டெக்னிக்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். டிசிப்ளின்னா வந்து
should be the correct behavior, not insult the child இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய கிளாஸ் ரூமில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து வேறு மாதிரி டிசிப்ளின் பண்ணுறாங்க. டிசிப்ளினோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் சில்ட்ரன் அக்செப்டபிள் பிஹேவியர், ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ் அண்ட் ப்ராப்பர் கண்டக்ட் தான். அதுதான் டிசிப்ளின் அப்படின்றது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் பேசுகிறாங்க அப்படின்னா டீச்சர் வந்து ஷீ ஷுட் எக்ஸ்பிளைன் த ரூல் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டாக்கிங் இன் அ கிளாஸ் ரூம். பட் அதை விட்டுட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணுறதோ ஷேம் பண்ணுறதோ இருக்கக்கூடாது கிளாஸ் ரூமில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இன் டிசிப்ளின். பாய்ஸை தான் வந்து தே ஆர் ஆஃபன் பனிஷ்டு மோர் சிவியர்லி அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டிசிப்ளின் more for talking or calling out answers. Same behavior may be accepted in boys but not in girls. This creates the gender discrimination in discipline. Discipline இப்படி தான் வருது. இப்போ ஒரு பாய் வந்து இஃப் ஹீ ஸ்பீக்ஸ் லவுட்லி அப்படின்னா டீச்சர் அவங்கள ஹீ இஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கேர்ள் வந்து சத்தமாக பேசினாங்க அப்படின்னா டீச்சர் மேசே கேர்ள் ஷுட் பி குவாய்ட் அப்படின்னு. ஸோ இதுவே ஒரு டைப் ஆஃப் ஜெண்டர் பயாஸ் தான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த டெக்னிக்ஸ் ஆஃப் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளினில் என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிவார்டிங் த குட் பிஹேவியர், செகண்ட் வந்து நேச்சுரல் கான்சிக்வன்சஸ், தேர்ட் வந்து லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ், ஃபோர்த் வந்து டேக்கிங் அவே ப்ரிவிலேஜஸ். ஸோ இதுதான் 4 டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட் பிஹேவியருக்கு நீங்கள் ரிவார்ட் கொடுக்குறது. இப்போ ஒரு சைல்டு வந்து அவங்க புக்கை ஷேர் பண்ணுறாங்க ஒரு கிளாஸ்மேட்டுக்கு அப்படின்னா டீச்சர் மே சே குட் யூ ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் அ ரெஸ்பெக்டபுள் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறது. நேச்சுரல் கான்சிக்வன்ஸ்னா நேச்சுரல் ரிசல்ட் ஆஃப் அ ராங் ஆக்ஷன். இப்போ ஒரு சைல்டு வந்து ஒரு டாயை உடச்சிட்றாங்கன்னா த டாய் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் இல்லையா, அவ்வளோதான், அது உடஞ்சி போச்சு. அப்போ த சைல்டு லேர்ன்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி நேச்சுராகவே. லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விளாண்டு முடிச்சுட்டு அந்த டாயை அரேஞ்ச் பண்ணல அப்படின்னா த கான்சிக்வன்சஸ் புரிய வைக்கிறது. டாய்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஃபார் 1 வீக். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறது. த கான்சிக்வன்சஸ் இஸ் லிங்க்டு டு த பிஹேவியர். நீ அந்த பிஹேவியர் காட்டினா அதுக்கான கான்சிக்வன்சஸை நீ ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிடுறீங்க. ஸோ நீ if you didn't arrange the toy you are going to face the consequences அப்படின்னு 1 வீக் டாய் கொடுக்காம இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டேக்கிங் அவே ப்ரிவிலேஜஸ். இப்போ நீங்கள் வந்து டெலிவிஷன் ப்ரிவிலேஜ் இருக்குது, டெலிவிஷன் டிவி பார்க்கலாம் அப்படின்றத ரிமூவ் பண்ணியிருந்தது ஃபார் நாட் டூயிங் த ஹோம்ஒர்க். ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களே அந்த சைல்டு டிவி பார்க்குற விஷயத்த, அதை டெம்பரவரியாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு வே ஆஃப் டிசிப்ளின் தான். யூ ஆர் டேக்கிங் அவே த ப்ரிவிலேஜ் தட் த சைல்டு என்ஜாய்ஸ் இல்லையா. இதில் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட், ஹார்ஷ் வேர்ட்ஸ், மாக்கிங், டீசிங், பப்ளிக் ஹியூமிலியேஷன், மென்டல் டார்ச்சர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் டிப்ஸ் ஃபார் மெயின்டைனிங் த டிசிப்ளினில் அண்டர்ஸ்டாண்ட் த சைல்ட்ஸ் டெம்பர்மெண்ட், எக்ஸ்பிளைன் டிசிப்ளின் பிளான் கிளியர்லி, ரெஸ்பெக்ட் த சைல்ட், பி கன்சிஸ்டன்ட், டூ நாட் ரிப்பீட்டட்லி டிஸ்கஸ் பேட் பிஹேவியர் ஆஃப்டர் த கான்சிக்வன்சஸ், அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சைல்ட்ஸ் ஏஜ் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபைண்ட் த ரீசன் behind the repeated misbehavior. அதுக்கான ரீசனை நம்ம கண்டுபிடிக்கணும். Calling a student lazy or useless in front of the class may damage the confidence. அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து உடஞ்சி போயிடும் more than correcting the behavior. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது எல்லாரும் முன்னாடி லேசி ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது நமக்கு வெளியில் பார்க்கும்போது விசிபிளாக டைரெக்டாக அது வந்து தெரியறதில்ல. ஸோ இட் ஹைட்ஸ் இந்த டீச்சர் அட்டென்ஷன், கிளாஸ் ரூம் டியூட்டீஸில், ஃபீட்பேக் அண்ட் ஸ்கூல் ரூல்ஸ் மூலமாக அந்த டிஸ்கிரிமினேஷன் காட்டப்படுது. அதனால் வெளிப்படையாக நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது ஸ்கூல் செட்டிங்கில். கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் மீடியா ரோல்ஸ் இதில் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எப்படி நடக்குது ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் செட்டிங்கில். ஸோ மீனிங் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில். கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷனில் இவங்க எப்படி வேறு மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கெட் மோர் டீச்சர் அட்டென்ஷன். பாய்ஸ் வந்து ஆஸ்க் ஆர் ஆன்சர் மோர். டீச்சர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பாய்ஸ்க்கு தான் அதிகமாக பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் வந்து பாசிவாக தான் உட்காந்துருப்பாங்க. லெஸ் அகாடமிக் ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பாய்ஸ் வந்து தே கெட் மோர் டீச்சர் அட்டென்ஷன்னா பாய்ஸ் நிறைய கொஷின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க டீச்சர்கிட்ட. ரொம்ப டீச்சரும்
அவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸோ தே ரெஸ்பாண்ட் மோர் டு பாய்ஸ். இந்த மாதிரி வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பாய்ஸ் வந்து தே பிகம் லீடர்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து சைலண்ட்டாக இருக்க சொல்லுவாங்க. தட் இஸ் அ டைப் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அண்ட் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கெட் மோர் அட்டென்ஷன். ஸோ பாய்ஸ் வந்து நிறைய ஆன்சர் பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க நேச்சுரலாகவே. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கிது அப்படின்றனால டீச்சர் வந்து ரெஸ்பாண்ட் மோர் டு பாய்ஸ் ஒன்லி. கேர்ள்ஸ் வந்து ஜஸ்ட் பாசிவாகவும் அண்ட் தே கெட் லெஸ் அகாடமிக் ஃபீட்பேக் ஃப்ரம் த டீச்சர் ஆல்சோ. ஸோ மேக்ஸ் கிளாஸ் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாய்ஸை வந்து கால் அவுட் பண்ணி போர்டில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்கிறது. அதே வந்து கேர்ள்ஸை வந்து மேபி ஆஸ்டு டு ரீட் ஃப்ரம் த புக். இந்த மாதிரி கிளாஸ் ரூம்லேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வருது. நெக்ஸ்ட் கமிங் டு த ஃபீட்பேக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கொடுக்கப்படுற ஃபீட்பேக். ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோன்னா நம்ம அது ஃபீட்பேக் கொடுக்கணும் இல்லையா? பாய்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரைஸ் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, அகாடமிக் சப்போர்ட் கொடுக்குறது. பட் கேர்ள்ஸுக்கு வந்து ஜென்ரலான ப்ரைஸ் மட்டும்தான் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங், நீட்னஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கான ப்ரைஸாக அது இருக்காது. இப்போ பாய்ஸ்க்கு யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் பட் இம்ப்ரூவ் த செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. பட் கேர்ள்ஸுக்கு குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறது. இதோட எஃபெக்ட் கேர்ள்ஸில் எப்படி இருக்கும்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிரும், செல்ஃப் எஸ்டீம் கம்மியாயிரும், லோ அகாடமிக் செல்ஃப் கான்செப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரெடியூஸ் கான்ஃபிடன்ஸ், லோ பார்ட்டிசிபேஷன் ஆயிரும் அண்ட் புவர் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் வந்து அக்கறாக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இது எப்படி கொண்டு போகும் அப்படின்னா அந்த சைல்டோட மைண்ட் செட்டை மேபி ஐ எம் நாட் குட் இனஃப், ஓகே நான் நல்லா பண்ணல போல, அதான் டீச்சர் என்னை பார்க்கல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கமிங் டு த கிளாஸ் ரூம் ரிச்சுவல்ஸ். ஸோ கிளாஸ் ரூம்க்குன்னு ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது? ஸோ ஹியர் mostly girls clean the blackboard, keep the classroom clean and girls வந்து blamed more. ஸ்ட்ரிக்டர் யூனிஃபார்ம் ரூல்ஸ் இருக்கும். ரூல் பிரேக்கிங் வந்து இக்னோர் பண்ணப்படும். பாய்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து மோர் கண்ட்ரோல்ட் வென் கோயிங் அவுட். எப்படின்னா இப்போ பாய்ஸ் வந்து காரிடோரில் ஓடுறாங்க அப்படின்னா டீச்சர் வந்து அதுக்கு வந்து சிரிப்பாங்க. அதே கேர்ள்ஸ் ஓடினாங்க அப்படின்னா அவங்கள வந்து பயங்கரமாக திட்டுறது. நெக்ஸ்ட் கமிங் டு த ஸ்கூல் ரொட்டீன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஆர் கிவன் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உமன் ஸ்டாஃப் வந்து ரேர்லி ப்ரிசைட் ஓவர் ஃபங்க்ஷன்ஸ். அதை பார்க்கும்போதே அந்த கேர்ள் சில்ட்ரனுக்கு ஓகே விமென்னா நம்ம ஃபங்க்ஷன்லாம் எடுத்து நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஃபீலிங் வரும். லேக் ஆஃப் ரெஸ்ட் ரூம் கேர்ள்ஸுக்கு இருக்கிறது, ஃபஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது, வீக் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் இருக்குது ஸ்கூல் செட்டிங்கில். அதனால கேர்ள்ஸ் மே நாட் கெட் ஃப்ரீடம் டு சூஸ் த ப்ரிஃபர்ட் கோர்ஸ். இது நிறைய ஸ்கூல்ஸில் இருக்கிறதில்ல, பட் இப்பயும் வந்து சில ஸ்கூல்ஸில் அந்த கேர்ள் பாய் டிஸ்கிரிமினேஷன் இப்போ அளவுலையும் இருக்குது. ஸோ வந்து ஸ்கூலில் வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் இருக்கிறது கூட இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க ட்ரிங்கிங் வாட்டர், ஏன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆப்சண்ட் ஆயிடுவாங்க. ஸ்பெசிஃபிக் டேஸில் ஸ்கூலில் லீவ் போட்டுருவாங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால. நெக்ஸ்ட் கமிங் டு த ரெமடிஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் இதுக்கு தரணும் அண்ட் ஈக்குவல் ஃபீட்பேக் தரணும், லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும், சேஃப் ஸ்கூல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், ஜெண்டர் சென்சிட்டிவ் டீச்சர்ஸ் இருக்கணும். ஸோ டீச்சர் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா he or she can maintain a checklist. ஸோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு போத் ஜெண்டரை கரெக்டாக கொஷின் பண்ணாமா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை ஈக்குவலாக நம்ம கொஷின் கேட்டோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜெண்டர் ரோல் இன் மாஸ் மீடியா ஆர் ஆட்ஸ் ஆர் மூவிஸில் எப்படி இருக்குது? சில்ட்ரன் வந்து they do not learn the gender roles only from the family and the school. அது தவிர டிவி, ஆட்ஸ், ரீல்ஸ், மூவிஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ்லேருந்தும் கற்றுக்குறாங்க. இதோட மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இதோட மீனிங் என்னென்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பயங்கரமாக சில்ட்ரனோட ஐடியாஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ஒரு ஆடை பார்க்குறாங்க டிவியில் அப்படின்னா he or she can think that cooking is women's job. ஸோ உமன்னா குக் பண்ணுவாங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆட்ஸில் உமன் தான் குக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கிச்சன் ஜாப் வந்து உமனோடது அப்படின்னு வந்து அந்த சைல்டோட மைண்டில் போய் பதியும். இதுதான் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டீச்சர்ஸ் ஹவு பாய்ஸ் ஷுட் அண்ட் கேர்ள்ஸ் ஷுட் பிஹேவ் அண்ட் ட்ரெஸ். அவங்களோட மேஸ்குலினிட்டியை ஷேப் பண்ணுது அண்ட் ஃபெமினிட்டினா எப்படி இருக்கணும்னு ஷேப் பண்ணுது அண்ட் இட் டிஃபைன்ஸ் த சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாஸ் மீடியா ஃபுல்லாகவே.
காமன் மீடியா ஸ்டீரியோடைப்ஸ் என்ன காட்டுறாங்க? மென்னை வந்து ஸ்ட்ராங்கா, பிரேவா, பவர்ஃபுல்லா, டிசிஷன் மேக்கரா காட்டுறாங்க. விமனை வந்து கேரிங், ஜென்டில், எமோஷனல், ஃபேமிலி ஓரியன்டட். மென்னை வந்து அத்தாரிட்டியில் காட்டுறது, விமன் வந்து அவங்களுக்கு சபோர்டினேட்டாக இல்லை கீழே காட்டுறது. ஸோ பாய்ஸ் நேச்சுரலாக என்ன திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்க டஃப்பாக இருக்கணும் கொஞ்சம், அவங்க வந்து அழுகக்கூடாது அப்படின்றது அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ வந்து தே ஷோ தெம்செல்வ்ஸ் அஸ் பிரேவ் அண்ட் எமோஷன்லெஸ். ஸோ இது வந்து ஒரு மீடியா ஸ்டீரியோ டைப் மாதிரி தான். நிறைய சீரியல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாதர் தான் நிறைய முடிவு ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. மதர் they are shown as managing only the household work. Next, coming to the ads or advertisements la, women are shown they are cooking, cleaning, caring for children. Men வந்து earning, leading, driving, making decision, creates the fixed ideas in child's mind. ஸோ நம்மளையும் அறியாமல் அன்கான்ஷியஸாகவே அந்த சைல்டோட மைண்டில் அது போய் ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ ஒரு டிட்டர்ஜென்ட் ஆட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தே ஆஃபன் ஷோ மதர் வாஷிங் த கிளாத்ஸ். கார் ஆட் இருக்குது அப்படின்னா மென் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க கார். ஸோ விமென்னை காட்ட மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பிங். நெக்ஸ்ட் கமிங் டு மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோஸ் ஆர் ஷோன் மோர் பவர்ஃபுல் அண்ட் ப்ரொடெக்டிவ் அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து ஷோன் ஆஸ் எமோஷனல், டிபெண்ட் ஆர் பியூட்டி ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. இட் கண்டினியூஸ் ட்ரெடிஷ்னல் த ஜெண்டர் ரோல்ஸ் மூவிஸ் ஆல்சோ. ஸோ மெனி ஃபிலிம்ஸில் ஹீரோ தான் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. பட் த ஹீரோயின்ஸ் வெயிட் ஃபார் ஹெல்ப். யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஷோ பண்ணுவாங்க. சில்ட்ரன் மே காப்பி திஸ் ஐடியா. எஃபெக்ட்ஸ் ஆன் சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன் வந்து மீடியாவில் என்ன காட்டுறாங்களோ அதே பிஹேவியரை தான் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ தே லேர்ன் த ஸ்டீரியோ டைப். திங்க் சம் ஜாப்ஸ் ஆர் பிஹேவியர்ஸ் are only for boys and girls. Girls may develop low confidence ஆயிரும் அவங்களுக்கு. Boys may feel pressure to be tough and dominant. So a boy may say dance is for girls and a girl may say engineering is for boys. நேச்சுரலாகவே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த மீடியா இமேஜஸ் பார்க்குறனால. கம்மிங் டு த ரெமெடிஸ், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, விமனை வந்து லீடர்ஷிப் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அண்ட் ஷோ மென் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட். மென்னை வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிக்கிறது. அண்ட் ஷோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யூஸ் ஜெண்டர் நியூட்ரல் அட்வர்டைஸ்மெண்ட். டீச் சில்ட்ரன் டு பி கிரிட்டிக்கல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த மீடியா மெசேஜஸ். ஸோ இதுதான் இதுக்கான ரெமெடிஸ். ஸோ ஒரு ஆடில் என்ன காமிக்கணும் அப்படின்னா, ஃபாதரும் குக் பண்ணுவாங்க அப்படின்றது காமிக்கணும். அண்ட் மதர் as going to office காமிச்சாதான் இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்றது உடையும்.